நடத்துவார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தை நாம் படிப்போம். என்னவென்றால் உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். உபாகமம் 11:24. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம் உங்களுது. நம்பினா மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எதெல்லாம் நீங்கள் மிதிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் போகிறீங்களோ, அது உங்களுக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. இதை அவர் இந்த மக்களுக்கு உபாகமம் புஸ்தகத்தில் புலப்பட்டதான இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை சுதந்தரிக்கும்பதாக கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை சுதந்தரிக்கும்பதாக கொடுத்தார். இன்னும் அவங்க சுதந்தரிக்கலை. இன்னும் பல போராட்டம் இருக்குது, பல பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், இதன் மத்தியில் அவர்கள் போய் என்ன செய்ய முடியும்? ஜெயித்து தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஆமென். இப்படி கூட வந்து உட்காரலாம். இங்கே இங்கே சேரில் இங்கே. ஆமென். அப்போ உள்ளங்கால் ஏன்னு ஆண்டவர் சொல்கிறார். எதுக்கு உள்ளங்கால் மிதிக்கிற இடத்துலையும் சொல்கிறார்? சொல்லுவோம். அப்போ ஏன் உள்ளங்கால் சொல்கிறார்? ஆண்டவரே நமக்கு சரீரத்தை படைத்தார். அவர் ஆவியாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறவர் அவர் சொல்கிறார், நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷன் உண்டாக்குமா. அவருக்கு சாயல் ரூபம் அப்படின்னா என்ன? அவரே ஆவியாக இருக்கிறார். அவரே அப்போ ஆவியாக இருக்கிற கர்த்தர் நம்மை போலவே உண்டாக்கணும் அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவருக்கு ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை. அப்போ அவர் எப்படி இருக்காருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அவருடைய சுபாவத்தை சொல்லுங்க. அவருடைய சுபாவத்தை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்குதான். அவருடைய என்னென்ன சுபாவம் இருக்குதோ, என்னென்ன அவருக்கு என்ன சுபாவம் இருக்கோ அந்த சுபாவத்துக்கு ஏற்ற பிரகாரம் தான் நமக்கு அவயவங்களை வச்சுட்டார். ஆமென். கையினால் பராக்கிரம் செய்யும் கையினால் என்ன செய்யுங்க? அவர் பராக்கிரமத்தை காட்டும்படி கரங்களை வச்சுட்டார். ஆமாம். அவர் ஞானத்தை காட்டும்படி தலையை வச்சுட்டார். சரிங்களா? அவர் எங்கும் ஸ்தாபிக்கிறார். எதையும் அவரால் பார்க்க முடியும், எதையும் அவரால் தெரிஞ்சுக்க முடியும் என்பதை கண்களை வச்சுட்டார். சரிங்களா? இப்போ அவருடைய என்னென்ன சுபாவம் இருக்குதோ, தேவனுடைய என்னென்ன சுபாவம் இருக்குதோ அந்த சுபாவத்துக்கு ஏற்ற பிரகாரம் தான் நமக்கு அவயவங்களை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்போ அவயவங்களை அவர் கொடுத்ததுனால கால் ஏன் கொடுத்துருக்காருன்னா சுவிசேஷம் சொல்ல முடியாது. சுவிசேஷனுடைய பாதங்கள் எப்படி தேவனுடைய பார்வையில் அழகாக இருக்கிறது. அவர் தேவனுக்காய் ஓடி ஆடி தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற பறைசாட்டுகிற அந்த காரியத்துக்காக பாதங்களையும் காலையும் கொடுத்துருக்கிறார். இப்போ இங்கே போட்டிருக்கு, உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம், இந்த மாதத்தில் உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம் அது நம்முடையதாக இருக்கும். ஆமென். அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் உள்ளங்கால் வைக்கிறீங்களோ, இது எனக்கு வேணும், இது எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு லாபம் உண்டாகணும், இந்த வியாபாரம் எனக்கு முடியணும், இது எனக்கு ஆகணும் சொல்லி எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அங்கே எல்லாம் உங்களுடையதாக இருக்கும். ஹல்லேலூயா. உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம் இங்கே வந்து உட்காந்துங்க. ஸ்டான்லி ஃப்ரெண்டில் வந்துங்க. உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம், உள்ளங்கால் மிதிக்கிற எதெல்லாம் உள்ளங்கால் மிதிக்கிறீங்களோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு என்று தரும்படி இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை எப்போ இந்த மாதம் முழுக்க இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்கள்.
இந்த மாதத்திலிருந்து இந்த வருஷம் முழுக்க ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், ஒவ்வொரு மாதம் தரப்பட்ட வாக்குத்தத்தம் அந்த மாதத்தில் நிறைவேறும், அல்லது அது உங்கள் வாழ்க்கையில் முழுக்கவே அது அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்து அது உங்கள் வார்த்தைக்குள்ள என்ன செய்யும், அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை முழுக்க இருந்து அது உங்களுக்கு என்ன செய்யும், அது நிறைவேற்றக்கதான வல்லமை அதுக்குள்ளே உண்டு. ஆமென். அப்போது உள்ளங்கால், உங்கள் உள்ளங்கால் பதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வனாந்தரத்தையும் லியோபோனையும் தொடங்கி ஐப்ராத் நதியும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் அவர் ஒரு இவங்களுக்கு நாடு இல்லை, எதுவுமே இல்லை, தேசம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மேப்பை போட்டு கொடுத்துறாரு. ஒரு மேப்பை போட்டு எங்கிருந்து இதுடைய இவ்வளோ பெரிய தேசத்தை நான் உனக்கு தரேன், தேசத்தை நான் உனக்கு தரேன். அப்போ கர்த்தருடைய பார்வை பாருங்கள், கர்த்தருடைய காரியம் பாருங்கள். அவருடைய பார்வை, அவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்கிற காரியம் எவ்வளோ பெரிய காரியம். அவருடைய அன்பு, அவர் நேசம் மகா பெரிய. ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் போகிறனோ, எதெல்லாம் வாஞ்சிக்கிறனோ அதெல்லாம் என்னுடையது ஆகும்படி கர்த்தர் கிருபை. இது மட்டும் இல்லை, இந்த உள்ளங்காலோட அதிசயம் என்ன, ஏன் அவர் உள்ளங்கால் சொல்லுகிறார்? எல்லா பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உள்ளங்கால் அவ்வளோ சீக்கிரம் நினைக்காது, பதியாது. நீங்கள் போய் பாருங்கள், உள்ளங்கால் என்ன செய்யாது. நீங்கள் பாதையில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, பீச்சுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கால் மேலேயும் சைட்லையும் இப்படி தான் செய்யும், பதியும் இல்லையா? உங்களுடைய உள்ளங்கால் என்ன செய்யாது, பதியாது. ஆமாம். அப்போது உள்ளங்காலில் ஒரு அதிசயம் இருக்குது. அது யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள், சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில். எது படணுமா? உள்ளங்கால் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர், மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஓடாமல் ஒரு குவையிலாக இருக்கும். அதுக்கப்புறம் வர தண்ணி கடலில் போய் சேர்ந்துடும். ஆமென். யோர்தான் பெரிய நதி. யோர்தான்ங்கிறது, ஆமாம், அந்த நதியினுடைய அகலமே 5 கிலோமீட்டர். நதியுடைய அகலம் எத்தனை கிலோமீட்டருங்க? அகலம் 5 கிலோமீட்டரு. ஆமாம். அப்போ அவ்வளோ பெரிய நதி. இங்கிருந்து அக்கறை போகணுன்னா எவ்வளோ? இங்கிருந்து அங்கே. இது நீளம், இது அகலம். சரிங்களா? அவ்வளோ பெரிய கிராஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இங்கிருந்து, அதாவது அந்த அந்த நதியை கடக்கணுன்னா 5 கிலோமீட்டர். அது நீங்கள் அகலம் வச்சுக்கலாம், நீளம் வச்சுக்கலாம். ஆமாம். அப்போது நதி இங்கிருந்து அவ்வளோ தூரம் கடக்கணும், 5 கிலோமீட்டர் போகணும். பார்த்தா நதி ஏகப்பட்ட ஜலம் பிரவாகித்து. அந்த நதியை தாண்டினா தான் எங்கே போக முடியும்? எரிகோ போக முடியும். எங்கே போக முடியும்? எரிகோ. அந்த நதியை தாண்டினா தான் கானானுக்கு போக முடியும். அந்த நதியை தாண்டினா தான் எதுவுமே செய்ய முடியும். ஆனால் அங்கே அந்த காலத்தில் பாலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போது செங்கல்ல பிறந்த மாதிரி என்ன செய்வீங்க? யோர்தானை 2ஆக பிரிக்கணும். யோர்தானை 2ஆக பிரியும். ஆமாம், சரிங்களா? இப்போது அங்கே போட்டிருக்கு, ஆசாரிகள், கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் போகும் பொழுது அவனுடைய உள்ளங்கால் பட்ட உடனே அந்த நதி என்ன வச்சிங்க, 2ஆக பிரிஞ்சிருச்சு. கீழே வாசிங்க, அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா,
ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசிரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. அடுத்தது கீழே. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஆமென். அப்புறம் கீழே அடுத்தது. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து மட்டும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாய் கடந்து போனார்கள். அது போனதுக்கு அப்புறம் நினச்சி திரும்பி தண்ணி ஒன்றா சேர்ந்துருச்சு. அப்போ உள்ளங்கால் பட்டம் சொல்லுங்க. உள்ளங்கால் பட்டம் மாத்திரத்திலே யோர்தான் ரெண்டாக பிரிஞ்சிச்சு. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யாருடைய உள்ளங்கால்? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரிய உள்ளங்கால். தேவன் உங்களுக்கு அனைத்தையும் சொந்தமாக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் சொந்தமாக்க வேண்டுமென்றால் உங்களுடைய தலையில் மேலே, உங்களுடைய தோளில் மேலே கர்த்தருடைய பெட்டி எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய பெட்டினா என்ன? கர்த்தருடைய பெட்டினா என்ன? கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? ஆரோனின் துளிர்த்த கோல், அப்புறம் மன்னா, அப்புறம் கற்பலைகள். சொல்லுங்க. கற்பலைகள். 10 கட்டளை. அந்த கற்பலைகள், தேவனுடைய கற்பலைகள், ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா. இது 3 எங்கே இருக்குது? கர்த்தருடைய பெட்டியில் இருக்கு. இந்த பெட்டியை யார் சுமக்கிறீங்களோ அந்த உள்ளங்கால் படும் பொழுது பிரியும். உள்ளங்கால் படும் பொழுது அது உங்களுக்கு சொந்தமாகும். அப்போ இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது 3 காரியம். ஒன்று ஆரோனுடைய துளிர்த்த கோல், மன்னா, கற்பனை. இதை நம்ம எப்படி படிக்கிறது? எந்த விதத்தில் பார்க்க முடியும்? அவருடைய துளிர்த்த கோல் அது தேவ சமூகத்தை காட்டுகிறது. அது தேவ சமூகத்தை காட்டுகிறது. ஆமாம். அவருடைய துளிர்த்த கோல் எப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் அப்படியே காத்து கொண்டிருந்தீங்கன்னா, அந்த தேவ சமூகம் உங்களை எப்பொழுதும் நீங்கள் தேவ சமூகத்திலே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? புஸ்தகம் 13வது நினைக்கிறேன். என்ன புஸ்தகம் எல்லாம் வந்து கேட்பாங்க, இந்த கோல் எடுத்து உள்ள வைங்கிறார் அவர். அப்போ 17ஆம் அதிகாரம் என்னாகும்? 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுவனுடைய கோல் துளிர்க்கும். அப்பொழுது யாருடைய கோல் துளிர்க்கும்? நான் தெரிந்து கொள்ளுவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. எங்கே வச்சான்? சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். 7ஆம் வசனத்தில் அந்த மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பேசும்போது ஏதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல்
துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பாருங்க, ஒரு மரம் துளிக்கணும் எத்தனை நாள் ஆகும்? ஒரு மாமரம் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், தோட்டத்தில் மாமரமோ ஒரு தேன் வாழையோ வாழை மரமோ எதுனாலும் சரி, அதை வச்சிங்கன்னா பூ பூத்து துளிர்த்து காய் காய்த்து பழங்களை வரைக்கும் எத்தனை நாள் ஆகும்? எத்தனை மாதம் ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும்? வச்சவங்களுக்கு சொல்லுங்கள். வாழைப்பழத்தை தரீங்க சொல்ல வேண்டியதானே? தோட்டம் இருக்குவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்ன செய்யலாம் சொல்லலாமா? ஒரு 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 செடி வச்சு ஒரு வாழை மரமோ அல்லது மாமரமோ வச்சு அது பூ பூத்து காய் காய்த்தி பழமாக நீங்கள் பார்க்கறதுக்கு இங்கே எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? தேவ சமூகத்தில் வச்சோன்னே மறுநாள் சொல்லுங்க, மறுநாளில் கோல் துளிர்த்தது. கோளுக்கு ஏதாச்சும் மண் இருக்குதா? தண்ணி ஊற்றுனாங்களா? உரம் போட்டாங்களா? கொத்துனாங்களா? பராமரித்தாங்களா? எதுவுமே செய்யலை. எதுவுமே தேவ சமூகத்தை வச்சாங்க. எந்த விதமான ஆதாரம் எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, யாருடைய துணையும் தேவையில்லை. தேவ சமூகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் துளிக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிஸ்னஸ்ஸு, உங்கள் வியாபாரம் துளிர்க்க ஆரம்பிச்சிடும். யார் சப்போர்ட்டும் தேவையில்லைங்க, எதுவுமே தேவையில்லைங்க. ஆமாம், எந்த மண்ணும் தேவையில்லை, எந்த தண்ணியும் தேவையில்லை, எந்த உரமும் தேவையில்லை, எந்த சத்தும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கோலமே வச்சாங்க, அந்த கோல் பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். உங்கள் ஜீவிதத்தில் சுகமாக இல்லையா இருக்கீங்களா? வியாதியாக இருக்கீங்களா? எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, எந்த மாத்திரை, எந்த மருந்து, எந்த டாக்டரு எதுவுமே தேவையில்லை. தேவ சமூகத்தை மட்டும் நீங்கள் அதிக நேரத்தில் உட்காந்து பாருங்கள், குறைய ஆரம்பிக்கும். சேலஞ்சு. ஹல்லேலூயா. ஆமாம், தேவ சமூகத்தில் உட்காந்திங்கன்னா உங்களுடைய மாத்திரை அளவு கம்மியாகி மாத்திரையே போடாமல் ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த சரீரம் யாருடைய சரீரம்? அவருடைய சுவாபத்தினால் உண்டாக்கப்பட்ட சரீரம். ஆமென். அப்போ வியாதி மறைய ஆரம்பிக்கும். அவனுடைய துளிர்த்த கோல், அவருடைய துளிர்த்த கோல். அப்புறம் என்னங்க? மன்னா. சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மன்னா பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிங்கன்னா அது அடுத்த நாள் என்ன செய்யும்? புளிச்சு போயிடும், அடுத்த நாள் சாப்பிட முடியாது. ஆனால் இங்கே தேவ சமூகத்தில் கத்தோலிக்க சமூகத்தில் கத்தோலிக்க பெட்டியில் வச்சிங்கன்னா அந்த மண்ணம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கட்டளைகள்னால் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு போகக்கூடாது, அன்பின் பிரமாணம். சொல்லுங்கள், அன்பின் பிரமாணம். புதிய உடன்படிக்கையில் இந்த அன்பின் பிரமாணத்தை கை கொண்டீங்கன்னா எப்பொழுதும் உங்கள் பேச்சில் உங்களுடைய சுவாபத்தில் அன்பாகவே இருந்து பழகிட்டிங்கன்னா, அன்பு என்ற அன்பின் பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? தேவ அன்பு, தேவ சமூகம், மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தை. மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தை 3. தேவ சமூகம், தேவ அன்பு, மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தை. மன்னா எதுக்கு ஒப்பிட்டு பேசலாம்? தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு பேசலாம். அப்போது பிரமாணத்தை எப்படி பேசலாம்? அன்பின் பிரமாணம். சொல்லுங்கள், அன்பின். ஆமாம், அன்பின் பிரமாணம், தேவ சமூகம், தேவனுடைய வார்த்தை. இது 3 நீங்கள் கையாண்டிங்கன்னா நீங்கள் எங்கே போய் கால் வச்சாலும் அங்கே சத்துரு உங்களை கண்டு பிரிஞ்சு விலைக்கு போயிடுவான். ஹல்லேலூயா. கால் வைக்கும் போது என்ன செய்யுங்க? யோர்தான் 2ஆக பிரியுது. ஆமாம், எங்கெங்கே பிரச்சனையோ எந்தெந்த ப்ராப்ளமோ எது போனாலும் சரி, நீங்கள் போய் கால் வைக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகுது, தவிடுபடி ஆகுது, அங்கே ஒரு பெரிய சமாதானம் உண்டாகுது. ஹல்லேலூயா. திரும்பியும் கால் வச்சு திரும்பி எடுக்கும் பொழுது திரும்பி சேருது. எங்கெங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ அதெல்லாம் சேர்க்கத்தக்கதான ஒரு பெரிய ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. ஆமென். உள்ளங்காலில் இப்படிப்பட்ட ஒரு மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். தான் சொல்கிறாரு,
உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு தருவேன். நான் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு தருவேன். அது மட்டும் இல்லை, உள்ளங்கால் என்ன மட்டும் ஒன்றுக்கு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம். மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ துன்மார்க்கர் எந்தெந்த இடத்துல துன்மார்க்கமான காரியம் இருக்குதோ, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான துன்மார்க்கர்களின் சாப கட்டுகளும் உங்களுடைய உள்ளங்கால் கீழே அது சாம்பலாய் போகும். இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே எல்லாம் வருகிற துன்மார்க்கமான காரியங்கள், ஒழுங்கினமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் சாம்பலாக போகும். நான் எங்கே போகிறோமோ என் பிஸ்னஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அது எனக்கு என்ன செய்யும், வாய்க்கத்தக்கதாக எனக்கு விரோதமாக நிற்கிற எல்லா காரியங்களும் ஒழிந்து போய் ஜெயம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஜெயத்தை தருகிற கர்த்தர் உபாகம் 11:24 பிரகாரமாய் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் என்னுடையதாகும். கர்த்தாவே, நான் எங்கெல்லாம் போகிறனோ, எதெல்லாம் பார்க்குறனோ, எங்கெல்லாம் பேசுகிறனோ, எதெல்லாம் சொல்கிறனோ அதெல்லாம் என்னுடையதாகும் ஆண்டவரே. எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பெரிய திறமைகளையும் தாழ்ந்துகளையும் ஆற்றல்களையும் நீர் உண்டு பண்ணுவீராக. இந்த வார்த்தை இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய ஜீவித்தில் பலிக்க முடியாது. சோத்திரம் பண்ணுவோமாக. சோத்திரம் 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 சோத்திரம்.